தமிழ்நாட்டில் தாவேக்காவும் திமுகவும் ஒரே அணியில் வரணும், அது எதிர்ப்புல உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசிகத்தில் திரும்ப அவர் கொஞ்சம் பேசுறாரு. எப்படி புரிஞ்சுங்கன்னா காங்கிரஸ் எப்படி பார்க்குறது, தேசிய அளவில் இந்த திமுகவுடைய ரோல் என்ன இல்லை, அண்ணன் திருமா அவர்களுடைய பார்வை என்பது தொலைநோக்கு பார்வை. அவருக்கு சொல்கிற அரசியல் என்பது புரிந்து கொள்ள வேணும். இது இன்றைக்கி நடக்கிற கண்டெம்பரரி பாலிட்டிக்ஸோட மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. சட்டமன்றத்தில் இருக்க எம்எல்ஏக்களுடைய விஷயத்தை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. இன்னும் திருமா அவர்கள் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, தேசிய அளவில் பாஜகவை எதிர்க்கணும். எதிர்க்கிறது இப்போ கேரளா மாடல் மாதிரி. கேரளாவில் எப்படி கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் நேர் எதிராக இருக்கணுமோ, ஆனால் நாங்கள் பாஜக எதிர்ப்பில் ஒற்றுமையாக இருக்கோம். அந்த நிலையை அண்ணன் திருமா அவர்கள் சொல்லிட்டு வராங்க. அது மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு நிலை உருவாகணும், அதற்கு இரண்டு கட்சிகளும் அது தயாராகணும் அப்படிங்கிறாங்க. பர்சனலாக இங்கே அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை அவர் கம்மி பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கணும்னு அந்த வார்த்தை சொல்லலை. அவர் சொல்கிற டைரக்ஷனுங்கிறது கேரளாவில் மாடலில் மாதிரி மார்க்சிஸ்ட்டும் கம்யூனிஸ்ட்டும் அங்கே சண்டை விட்டுக்கிறோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா, டெல்லியில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே டேபிளில் உட்காந்து, அந்த முதிர்ச்சி இருக்குது எங்களுக்கு, ஒரே டேபிளில் உட்காந்து பாஜகவுடைய கொள்கை அளவில் எதிர்க்கிறதுல தெளிவாக இருக்கும். அந்த நிலையை பற்றி அண்ணன் திருமா பேசுகிறாரு. அதில் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், அதை கட் பேஸ்ட் மட்டும் பண்ணி போட்டுறாது. நான் இப்போ சொல்கிறதையும் என்னென்னா, நீங்கள் கட் பேஸ்ட் போட் பண்ணிட்டீங்கன்னா, எடிட் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற அர்த்தமே வேறு மாதிரி ஆயிடுது. அதனால் அது மாதிரி தான் அண்ணன் திருமா அவர்களை பொறுத்த மட்டும் அவருடைய கருத்து என்பது தொலைநோக்கான கருத்து. தமிழகம் ஒரு பாஜக இல்லாத, ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரம் இல்லாத ஒரு மாநிலமாக அரசியல் தமிழ்நாட்டில் தொடரணும்னு நினைக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் சொல்கிற பிளான். முதலமைச்சருடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க சார்? கரூர் விவகாரத்தில் ஏன்னா அந்த அரசு பணி கொடுத்ததும் ஒரு எதிர்ப்புகள் இருந்தது அரசியல் ரீதியாக. முதலமைச்சருடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க? அந்த விஷயங்களை அவர் அந்த பேச்சிலே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு என்றால், அதை பற்றி மிகவும் அவரை பொறுத்த மட்டும் அது மிகவும் வலி தருகின்ற பெயின்ஃபுல்லான ஒரு பார்ட்டுங்கிறத அவருடைய பார்வையில் அது அரசியல் தலைவராக அவர் அதை எப்படி அணுக வேண்டும் என்பது அவருடைய ஸ்டைல். அந்த ஸ்டைலை நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கலாம், உங்களுக்கு வேறு மாதிரி நீங்கள் பார்க்கலாம், பாலனை வேறு மாதிரி பார்க்கலாம். ஆனால் அந்த ஸ்டைலை பொறுத்த மட்டும் எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது, அந்த ஸ்டைலை ஏற்றுக்குருவோம். விவகாரத்தில் காங்கிரஸ் தரப்புல, அதாவது நீங்க தலைவராக இருந்த காங்கிரஸ் இதுல இருந்து அங்க இருக்கிற காங்கிரஸுக்கு ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு ஏதாவது இருக்கா? இதுல காங்கிரஸ் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இல்லை. இது கர்நாடகா தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை. கர்நாடகத்தினுடைய அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. தேவகவுடா அவர்களாக இருக்கட்டும், சித்தராமையா அவர்களாக இருக்கட்டும், எடியூரப்பா அவர்களாக இருக்கட்டும், டிகே சிவகுமார் அவர்களாக இருக்கட்டும், ஏன் அசோக் அவர்களாக இருக்கட்டும், எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. அது மாதிரி தமிழகத்திலையும் எல்லா தலைவர்களும் ஒன்றா இருக்கணும். சட்டமன்றத்தில் என்ன தீர்மானம் போட்டோமோ அந்த நிலையிலேருந்து மாறக்கூடாது. நம்மளுக்குள்ளே செல்ஃப் போடுற வேலையை விடணும், குறை சொல்கிற வேலையை விடணும். நான் பாஜகவை குறை சொல்கிறதையோ அல்லது இங்கே தமிழக பாஜகவை குறிப்பிட்ட விதத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்களை பற்றி நான் இதுக்கு குறை சொன்னது கிடையாது. ஏனென்றால் நயினார் நாகேந்திரன் காங்கிரஸ் எப்போ குறை சொல்கிறாரோ அப்போ நான் சொல்லுவேன். ஏனென்றால் இது எல்லா கட்சிகளும் சேர்ந்து தான் சட்டமன்றத்தில் இதை ஆதரித்தோம் தீர்மானத்தை. தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து அரசியல் தலைவர்களும் ஒன்றா இருக்கணும். நம்முடைய விவசாயிகளுடைய பாதுகாப்பு, குறுவைக்கு தண்ணி விட மாட்டேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. இதை பற்றி நம்ம இப்போ எல்லாரும் சேர்ந்து பேசணுங்கிறத என்னுடைய சரியா? எதிர்வரும் நாடாளுமன்ற கூட்டத்தில் திமுகவின் ஆதரவை கோருகிறார். அதிக அளவில் எம்பி உள்ள கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஆதரவு கோருவீர்கள்? இது ஆதரவு கோர்றதுக்கு நம்ம அரசாங்கம் நடத்தலை. ஒன்று. ரெண்டாவது என்ன கேட்டோன்னா, நிலை தான். அரசாங்கம் சட்டங்கள் கொண்டு வரப்போகுது, பில்லை கொண்டு வரப்போகுது. நிலை எந்த கட்சி எந்த நிலை எடுக்குது, இப்போ எந்த கட்சி எந்த நிலை எடுக்க போகுதுங்கிறத அரசியல் என்பது ஒரு சட்டம் வரும்போது அந்த சட்டத்தை எதிர்க்கிறீங்களா ஆதரவு தெரிவிக்கிறீங்களா, இந்த ரெண்டு நிலை தான். இந்த ரெண்டு நிலையில் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் உள்ளது இருக்குது. ஆனால் எங்களால் எந்த ஒரு அந்த நிலை எடுக்கிறதுக்காக உள்ள கட்சிகளுக்கு எங்களால் எந்த ஒரு அழுத்தமும் வராமலும் எந்த ஒரு சங்கடமும் வராமட்டும் பார்த்துக்குவோம்.